நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை எம்ஆர்டியில் மீட் பண்ண போகிறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகிறோம். இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, எனக்கும் அங்கே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. போய் பார்க்கலாம். ரொம்ப தூரமாக இருக்குது இந்த கோவில்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அட்மிரால்ட்டியில் இருக்கேன். இப்போ அட்மிரால்ட்டியில் இருந்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பொத்தாங் பசீரில் இருக்குது. இப்போ நான் இருக்கிறது வந்து அட்மிரால்ட்டியில் இருக்கிறேன். இது வந்து பொத்தாங் பசீரில் இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே போகணும்னு நினச்சாலுமே இது மாதிரி ஒரு மேப் கொடுத்துருவாங்க. எந்த லைன் எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ரௌன் லைன் எடுத்தும் நம்ம இங்கே போகலாம், ரெட் லைனில் இருந்தும் போகலாம். ஸோ உட்லண்ட்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைன், ப்ரௌன் லைன் 2 இருக்கும். ஸோ எந்த லைன் எடுத்தால் எங்கே கனெக்ட் ஆகி எப்படி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் அப்படின்றது மேப் ரூட்டு கிளியராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே சைன் போர்ட்ஸ் இருக்கும். அதனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்றது இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த சிங்கப்பூரோட ரயில்வே ஸ்டேஷன் மேப்பே வந்து எங்கே நம்ம ஏறினா எந்த ட்ரெயின்லேருந்து மாறி எப்படி போகலாம் அப்படின்றது போட்டிருப்பாங்க. பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்றது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து சிங்கப்பூரோட ரயில்வே ஸ்டேஷன் மேப். என் ஃப்ரெண்ட்ஸை நான் ட்ரெயினில் மீட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் பசங்க யாரும் வரல. ஒன்லி லேடிஸ் கோயிங் டு டெம்பிள். ஒன்லி லேடிஸ் ட்ரிப் டு டெம்பிள். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலோட சிறப்பை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.